ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டபுள் ஹெலிக்ஸ் எபிசோட் 9. இந்த எபிசோடு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, நம்ம இதை பார்த்து தான் ஆகணும். நான் இது போடலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலி என்னன்னாலும் போட்டு தானே ஆகணும். கிளைமேக்ஸை முடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடும். அதனால தான் இந்த எபிசோடை எப்படியாவது பேசி முடிச்சிடலாம். அடுத்த எபிசோடு கண்டிப்பாக கிளைமேக்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 10 எபிசோடு தானே சொல்கிறாங்க, திடீர்னு பார்த்தா 12ன்னு சொல்கிறாங்க. பட் டைரக்டர் கையில் தான் இருக்குது, அடுத்து வருமா வராதான்னு. எனக்கு என்னமோ இது 10 எபிசோடோட க்ளோஸ் ஆகிடும், அதுக்கு மேலே இதில் ஸ்டோரி இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ பார்க்கலாம், மேபி நெக்ஸ்ட் எபிசோடு கிளைமேக்ஸ் எபிசோடாக இருக்க வாய்ப்பு வந்து 99% இருக்குது. ஸோ அதனால் இந்த எபிசோடு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்கும், பார்த்து தான் ஆகணும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஈச்சனை தான் காட்டுறாங்க. ஈச்சன் வந்து லூஃபெங்கை பார்க்கறக்காக அவன் வீட்டுக்கு வரான். இது ஜாப்காக இல்லை, உனக்கு என்னை பார்க்கணுன்னா பார்க்கறப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அதுக்காக தான் இவன் அவனை பார்க்கலான்னு போகிறான். போகும்போது ஒரு தயக்கம் தான் இவனுக்கும் இருக்குது. போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக லூஃபெங் வரான். வந்தவொடனே அவனை வெல்கம் பண்ணிட்டு உள்ளவான்னு கூப்பிட்டுட்டு போக அவனும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். இவன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடலாங்கிற மாதிரி தான் போறான். டோர் அப்படியே க்ளோஸ் ஆகுது. அப்ப க்ளோஸ் ஆன டோரு திறக்கவே திறக்காதுங்கிறது நம்ம ஈச்சன் பையனுக்கு தெரியல. அவனும் சரி லூஃபெங்க கூப்பிடுறானேன்னு தைரியமா போறான். வா உட்காரணும்னா உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அவன் கரெக்டா பேச மாட்டேங்கிறான், ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி பேசுறான். அப்புறம் அவனும் போய் கவுச்சில் உட்கார இந்த பக்கம் வந்து ஆரஞ்சு ஜூஸும் இன்னொரு பக்கம் ஒயினும் வச்சிருக்கான். இவன் எப்பயுமே ஆரஞ்சு ஜூஸ் தானே அவன் குடிப்பான். ஸோ ஈச்சனுக்காக ஆரஞ்சு ஜூஸ், இந்தா உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு இவன் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு ஆப்போசிட்ல போய் உட்காந்துட்டான். இவன் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்காம அங்கே வச்சுட்டு லூஃபெங் கிட்ட பேசுகிறான். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் உன்னை பார்க்குறக்காக எதுக்கு வந்துடுனா, நான் அன்னைக்கு கேலோ வச்சு ஜாப்காகலாம் உன்னை பார்க்க வரல. நான் ஜாப்காக உன் கம்பெனிக்கு வரவே இல்லை. நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஈச்சேன்னு சொல்கிறான். லூஃபெங் எதுவுமே பேசல, சைலண்டாகவே இருக்கான். அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும்னு நினச்சேன், இப்போலாம் உனக்கு முதல்ல பிடிச்சது எது இப்போ பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூஸை பார்த்தே தான் அவன் கேட்குறான். அப்படிலாம் இல்லை, எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு வேகமாக அதை எடுத்து குடிக்கிறான். கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த பக்கம் வைக்க அப்போ தான் லூஃபெங்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, எதுக்காக என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? தெரியல எனக்கு, நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்கான். அப்போ என் மைண்ட் என்ன யோசிச்சுதுன்னு எனக்கே தெரியல. என் தம்பிக்கு என் அம்மாவுக்கு நடந்ததெல்லாம் அதை வச்சு பார்க்கும்போது நான் ஏன் இந்த மாதிரி விஷயம் எடுத்தேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்ல, ஆனால் லூஃபெங்க்கு அவனுக்குள்ளே நடந்ததான் ஞாபகம் வருது. அவன் அப்பா இறந்து போனது, இவன் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அதெல்லாம் ஞாபகம் வர இவன் எதுவுமே பேசல, அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கான். கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ ஜோலனை மேரேஜ் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன். அது வந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு. தெரியும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். ஏன் ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலிக்கு மருமகனாக போனேன், ஏன் திடீர்னு டைவர்ஸ் பண்ணிட்ட? நீ இப்போ என்னை பார்க்கறதுக்காக எதுக்காக வந்திருக்க? ஒரு வேளை அவள் உன்னை ஏமாத்திட்டாளா? இல்லை நான் உனக்கு தேவைப்படுறேன்னா? அவனை விட நான் இப்போ பவர்ஃபுல் ஆகிட்டேன்ல, அதனால என் ஃபேமிலி பவர்ஃபுல்லாக இருக்குன்னு என்னை தேடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்கான். சொல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, மயக்க வர்ற மாதிரி இருக்குது. நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். லூஃபெங் அப்படியே அவனை நகரவே விடல, அவனை அப்படியே உட்கார வச்சுட்டான். நான் உன்னை பயப்படுற மாதிரி ஏதாவது பண்ணனா? நான் ஒண்ணுமே பண்ணல, நீ பயப்படவே வேணாம். பாஸ்ட்ல நடந்தது எல்லாத்தையும் நீ மறந்து, சரியா? எதுவுமே நடக்கல. திடீர்னு வந்து ஜாவ் ஃபேமிலி வேணான்னு சொல்லிட்ட. ஏன் நீ உன்னை மாத்திக்கிட்ட? அதுதான் எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா நீ என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசினது எல்லாமே தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். உனக்காக எல்லாத்தையுமே நான் விட்டது, என் ஃபேமிலி எல்லாம் விட்டது உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, திடீர்னு என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க. எதுக்கு? அவ உன்னை ஏமாத்திட்டால, இல்லை நீ அவளை ஏமாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, பணத்துக்காக தான் இவன் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி லூஃபெங் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு இவன் ஏதோ கலந்து கொடுத்துருப்பான் போல. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஆரம்பிச்சிருது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்துல போறான். நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனா நீ என்னை லவ் பண்ணவே இல்லை. திரும்ப நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு என்கிட்ட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட டயர் ரிமூவ் பண்றான், அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்றான். ஹாட்டாக இருக்கு, உனக்கு ஃபீவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க இவன் அவன்கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி போகிறான். அப்போ தான் அவன் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினில் இவனோட ரிங்கு ஞாபகம் வருது. ஓ, நீ இந்த ரிங்கு இன்னும் வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு அப்படியே பிச்சு எரிஞ்சிட்டான். அந்த பக்கம் அந்த ரிங்கை தூக்கி எரிஞ்சிட்டான். அந்த செயினை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஈச்சனுக்கு ஒன்றுமே புரியல, சைலண்ட்டாக இருக்க. லூஃபெங்க்கு அப்படியே ஒன்றுமே இல்லை, ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி இருக்கான். இவன் அவன் பக்கத்தில் போயிட்டே இருக்கான் க்ளோஸாக. இவனும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போகிறான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி அப்படியே
தள்ளி விட்டுட்டான். அவனுக்கு கிஸ் பண்ற அந்த எண்ணமெல்லாம் இல்ல. முதல்ல இருந்த நம்ம ரொமான்டிக் லூஃபெங்கு இந்த எபிசோட்ல மிஸ். ஸோ ரொமான்டிக்கா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரொமான்டிக்காலாம் இருக்காது. இது கொஞ்சம் பழிவாங்குற எபிசோடு. ஸோ இந்த மாதிரி எபிசோடு எனக்கு பிடிக்காதுன்னா இப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு பேசாம போயிருங்க. இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஈச்சன் அப்படியே லூஃபெங்னு சொல்லி மயங்கி கீழே விழுக போறான். இவன் அப்படியே அவனை பிடிச்சிட்டான். ஆக்சுவலி அந்த ட்ரிங்க்ல வந்து ஏதோ கலந்து கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் இவன் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிறான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்டப்ல 2 பேரும் ஒரே பாத்டப்ல தான் இருக்காங்க. இது ரொமான்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இது ரொமான்டிக் கிடையாது. அவனுக்கு பிடிக்காம அவன் கூட இவன் இன்டிமேட்டா இருக்கான். அப்புறம் ஈச்சன் எந்திரிச்சு பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல எங்கே இருக்கோன்னு. சுற்றி சுற்றி பார்க்குறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. ஒன்றுமே புரியல. சரி ஓகேன்னு வேகமாக அங்கே தேடிட்டு போகிறான். லூஃபெங்னு அங்கே லூஃபெங் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை. அங்கேருந்து வெளியே அவனால் போகவே முடியல. அவன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கு. என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் ஒன்றும் புரியல. அவனும் ஒரு ரூமாக ஓப்பன் பண்ணி வெளியே போக முடியுமான்னு ட்ரை பண்ணுறான். அவனால் முடியல. என்ன நடக்குது அவனை சுற்றின்னு அவனுக்கே ஒன்றும் புரியல. அங்கே வந்து பார்க்குறான். அவனோட அந்த ரிங்கு செயின் இருக்குது. அந்த ரிங் எடுக்கும்போது தான் நேற்று நைட்டு நடந்தது லைட்டாக அவனுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் லூஃபெங்கை தேடிட்டும் போகிறான். அங்கேருந்து வெளியே போகவும் ட்ரை பண்ணுறான். ரெண்டுமே முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஈச்சனுக்கு அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. வேற வழி இல்லை, இங்கே தான் இருந்தாகணும்னு அப்படியே கவுச்சிக்கு கீழே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரிங்கை கையில் வச்சு பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்க அங்கே திடீர்னு லூஃபெங் வர மாதிரி இருக்கு. அவன் பக்கத்துல போனா அவன் திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு பையனை கூப்பிட்டுட்டு வரான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இருந்தாலும் அங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஈச்சன் வேகமா போறான். அந்த பையன் கிட்ட சத்தமா சிரின்னு இவன் சொல்றான். அதாவது இவன் சிரிக்கிற சத்தம் அங்க ஈச்சன் காதுல விழுகணும்னு. ஆனா ஈச்சனுக்கு அது கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. ரூம் அப்படி டைட்டா லாக் பண்ணிட்டு அந்த சத்தம் வெளியே வராத மாதிரி அவனும் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் மார்னிங் ஈச்சன் கீழே வந்து பாக்குறா. லூஃபெங் அங்க நிக்கிறான். இவன் அவனை போய் டச் பண்றான். டக்குன்னு அவன் கையை பிடிச்சி தட்டி விட்டான். லூஃபெங், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லு. நீ என்னை எப்படி ஏமாத்தினங்கிறத பத்தி பேசணுமா அப்படின்னு லூஃபெங் சொல்ல, எனக்கு வேற வழி தெரியல. ஆமா, உனக்கு உன் அம்மா, அப்புறம் உன் தம்பி. நான் யாரு? நீ என்னை யோசிக்கவே மாட்டேல எப்பயுமே. அது ஏன் நீ இப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. நீ என்னை எதுக்காக இங்க அடைச்சி வச்சிருக்க? என்ன பழி வாங்க போறியா? பழி வாங்குற அளவுக்கு நீ இன்னும் வர்த்தே கிடையாதுன்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக என்னை இங்க வச்சிருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஈச்சன் கேட்கறான். ஆனா லூஃபெங் எதுவுமே பதில் சொல்லல. அங்கிருந்து போயிட்டான். ஈச்சனுக்கும் ஒண்ணுமே புரியல. அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவனும் அமைதியா தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா டெய்லி நைட்டு ஒருத்தரையும் கூப்பிட்டு வரான். அவன் ஒருத்தர் கூட இன்டிமேட்டா இருக்கிறது இவன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதெல்லாம் ஈச்சனால பார்க்க முடியல. எந்த பிஹேவுமே பண்ணல. அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறது இவனுக்கு தெரியும்னு இவன் நினைக்கிறான் போல இருக்கு. மிஸ்டர் லூ பார்த்துன்னு அந்த ஆளு வேற ஓவரா கத்திக்கிட்டு இருக்கிறான். அது எல்லாமே இவனுக்கு காதுல விழுகுது. பட் எந்த ரியாக்டும் பண்ணல. இவன் சாப்பிடுறான். இவன் கண்ணு முன்னாடியே அவன் இன்னொருத்தர் கூட இருக்கான். வேணும்னே இவன் கஷ்டப்படணுங்கிறதுக்காகவே அவன் இதெல்லாம் பண்றான். ஆனா அதெல்லாம் ஈச்சன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துட்டு அந்த வீட்லயே தான் இருக்கான். இப்படியே டெய்லி நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு ஆளை கூட்டிட்டு வரான். அந்த ஆளு, யார் இது? இங்க ஏதோ புதுசா ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லி லூஃபெங் கிட்ட கேட்க, அதெல்லாம் அவன் ஒரு மனசுனே இல்லை, நீ எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, வேணும்னே அவன் காலை இடையில விட்டு கீழே விழுகிற மாதிரி பண்ண ஈச்சன் கீழே விழுந்துட்டான். ஈச்சன் விழுந்த உடனே அடுத்த செகண்ட் அப்படி லூஃபெங் வேகமா ஓடி வரான். அதுக்கப்புறம் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஈச்சன் சொல்ல, ஒன்னு அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஈச்சனை பார்த்து சொல்ல, ஈச்சனுக்கே கஷ்டமா இருக்கு. சாரின்னு சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அவனை பார்த்துட்டு, என்ன இது ஃபன்னா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த ஆள் அப்படியே சொல்ற மட்டும் குளுக்குறான். இவனுக்கு இருந்தாலும் ஆத்திரமா வருது. போய் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் இடிக்குது நைட்டு. அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கு ஈச்சனுக்கு. பெட்ஷீட்டை இழுத்து போத்தி அப்படியே படுத்துக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு அந்த மலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம லூஃபெங். ஸோ 2 பேரும் ஒன்னா இருந்ததெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. ஒரு நாள் மழை பெய்யும் போது 2 பேரும் பேசுறாங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன்னையும் என்னை விட்டு போக விட மாட்டேன்னு லூஃபெங் சொல்றான். ஒரு வேளை நான் உன்னை விட்டு போற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவேன்? உன்னால கண்டிப்பா என்னை விட்டு போக முடியாது. ரீசனே இல்லாம நான் போயிட்டா நீ போக மாட்ட. அப்ப என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி ஏதாவது பண்ணனா நான் உன்னை தூக்கிட்டு வந்து வச்சுப்பேன். கண்டிப்பா என்னை விட்டு போக உன்னை விடவே மாட்டேன். சரியா? யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி இங்கேருந்து நீ போக முடியாத அளவுக்கு, என்னை விட்டு நீ எஸ்கேப்பே ஆக முடியாது அந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் அப்படியே அங்கே இன்டிமேட்டா இருக்காங்க. இவ்வளோ லவ் பண்றியா நீ என்னன்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்ல 2 பேரும் ரொமான்டிக்கா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ அப்படியே ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு ஈச்சனுக்கு. லூஃபெங்னு தூக்கத்தில் அவன் பேர் சொல்லிட்டே இருக்க. கரெக்டாக லூஃபெங் அந்த ரூம்குள்ளே தான் வரான். இவன் எப்படி தூக்கத்தில் உளறிட்டு ஆணு கத்திட்டு எந்திரிச்சு உட்காரான். என்னை பற்றி ஏதோ கனவு கண்டிருப்ப போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி லூஃபெங் சொல்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க
அப்படின்னு சொல்லி லூஃபெங்கை பார்த்து ஈச்சன் கேட்குறான். இது என் வீடு, ஏன் இங்கே வரக்கூடாதா? இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிக்க, இருந்தாலும் அவன் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான். குடிக்காட்டி போன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வச்சுட்டு அங்கே போகலான்னு போகிறான். லூஃபெங்க ஒரு நிமிஷம், என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேசல. சொல்லு, எதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க? நான் ஒருத்தர் கூட ஒரு நாள் இருக்கும்போது அதை பார்க்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லு. அது எப்படி அசிங்கமா இருக்கா? சொல்லு, உனக்கு அது எப்படி இருக்கு? சொல்லுங்க மிஸ்டர் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போறான். உன் மூஞ்சி இப்ப பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான் லூஃபெங். ஒரு நிமிஷம் இரு, அப்படி பிடிக்காம எதுக்கே நீங்க வச்சிருக்க? என்னை விடு, நான் போறேன்னு சொல்ல, உனக்கு இங்கேருந்து போகணுமா? அது கனவுலதான் நடக்கும், நீங்க இருந்து போகவே முடியாது. என்ன ஒண்ணு பண்ணு, போலீஸ்க்கு கால் பண்ணு, நான் தான் உன்னை இங்க கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லு. சொல்லு, இல்லைனா என்ன தூக்கத்திலே கொலை பண்ணிரு. என் ரூமை நான் லாக் பண்ணாதான் தூங்கியிருப்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணலாம், சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை இழுத்துட்டு வரான். அவன் எதுவுமே பேசல. சொல்லுப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், கீழே கிச்சன்ல நிறைய கத்தி இருக்கு, ஷார்ப்பா இருக்கும், என்ன எடுத்துட்டு வந்து என்ன குத்திரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு சிசர் எடுத்து அவன் கையில கொடுக்குறான். இந்தா பேசாம இந்த மாதிரி பண்றியா அப்படின்னு சொல்லி கழுத்துக்கிட்டு அதை வைக்கிறான். நீ ஃப்ரீயா இல்லலாம் சரியா? பண்ணேன், நானும் ஃப்ரீ ஆயிடுவேன், நீயும் ஃப்ரீ ஆயிடுவேன், ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி லூஃபிங் சொல்ல எதுவுமே பேசாம அப்படி ஈச்சன் அமைதியா இருக்கான். அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் வேகமா அவன் போயிட்டான். கையில இருக்க சிசரை கீழே போட்டு ஈச்சனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம லூஃபிங் ஆஃபீஸ்ல உட்காந்து நம்ம ஈச்சேனா அந்த பொண்ணு லேண்ட் கூட இருந்த போட்டோஸ் ஒன்னொன்னையும் பார்த்துட்டு அப்படியே கடுப்பா இருக்கு அவனுக்கு. அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வரான். சார், இன்னைக்கு ஏதாவது ஒரு பையன் அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அரேஞ்ச் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சார், உங்களுக்காக நல்ல பையனை நான் சூஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ல, இப்போதைக்கு எதுவும் வேணாம், எனக்கு ட்ரிங்க்ஸ் மட்டும் கொண்டு வா போகுது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சார்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையனும் போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கே லூஃபிங்க்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருப்பான் போல. ஈச்சனை காட்டுறாங்க. ஈச்சன் வீட்டில் உட்காந்து இது ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு யாரும் வர மாதிரி இருக்கு. யாருன்னு வந்து பார்த்தா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே அவங்க வந்துட்டு இருக்கான் லூஃபிங். அசிஸ்டன்ட் பையன் கொண்டு வந்து விட்டுட்டு இவனை பார்த்துக்கோ நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போக, இவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஷியாச்சென்னு முதல்லாம் கூப்பிடுவான்ல அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, அவன் ரூம்ல கொண்டு போய் அவனை படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல போறான். லிஃப்ட்ல போகும்போது லூஃபிங் அப்படி ஈச்சனை ஹக் பண்ணிட்டு தான் போறான். ஈச்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வழியா அவன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அங்க வந்து பெட்ல படுக்க வைக்கலான்னு பார்க்க இவன் விட மாட்டேங்கிறான். அவன் கிட்ட இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்றான். ஆனா அது பிடிக்கல ஈச்சனுக்கு. வேண்டாம், நீ என்னை விடுன்னு சொல்றான். அவன் விடுற மாதிரி தெரியல. ஃபோர்ஸ் பண்ணி இவன் கிட்ட ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஈச்சனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் என்ன இப்படி இருந்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். ஆனா இந்த டைம் இருக்கிறது வேற இல்ல. ஸோ இதுல லவ் இல்லை. அப்ப லவ் நிறைய இருந்தது, இப்ப அவனுக்கு ரிவெஞ்ச் மட்டும்தான் இருக்கு. ஸோ அவன் கூட இருக்கணும்னு விருப்பமே இல்லை ஈச்சனுக்கு. ஆனா இவன் விட மாட்டேங்கிறான். ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே அவன் பக்கத்துல போயிட்டே இருக்கான். விடு என்னன்னு கத்தி இவன் அந்த பக்கம் போறான். ஆனா அவன் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி இவன் கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்றான். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? இத்தனை வருஷமா நான் ஹாப்பியா இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா இல்ல, உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செத்து போனவன் மாதிரி தான் இருக்கேன். அதை பத்தி திங்க் பண்ணி பாரு. என்னோட லைஃப் ஃபுல்லாவே மாறிடுச்சு. இத்தனை வருஷத்துல நான் ஃபுல்லா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் மத்தவங்க கூட இருக்கிறதெல்லாம் இவனை பழி வாங்கறதுக்காக தான். உண்மையை ஆசைப்பட்டலாம் இல்லை. ஸோ அதை ஈச்சனை பார்த்துட்டு ஷியாச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறான். லூஃபெங்னு சொல்லி இவன் அழுக 2 பேர் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். உன் கூட ரீயூனிட் ஆகணும்னு நினைச்சது இதுதான். ஒரே ஒரு கிஸ், ஸோ ஒரு இன்டிமேட், உன் பேரை நான் சொன்னது, என் கூட நீ இருக்கிறது, இது எல்லாமே பழையபடி மாறணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சன் ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் மனசுக்குள்ள இருந்து அவன் பேசிட்டே இருக்கான். 2 பேரும் ஒரு பக்கம் ரொமான்டிக்கா இருக்கிறது ஒரு பக்கம், டைலாக் ஒரு பக்கம்னு சொல்லி போய்கிட்டே இருக்க, அப்படியே 2 பேரும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ என்ன மிஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்ண, திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற கேமரா. அப்பதான் ஈச்சன் அதை பாக்குறான். டென்ஷன் ஆயிடுச்சு. லூஃபிங்க பிடிச்சி தள்ளி விட்டான். அப்படியே தள்ளி விட்டுட்டு கத்துன்னு கத்துறான், வெளியே போன. அப்பதான் புரியுது அங்க இருக்கிற கேமராவை அவன் பார்த்துட்டான்னு. லூஃபெங் எதுவுமே பேசல. ஈச்சனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஆஃபீஸ்ல, மிஸ்டர் லூ, உங்களுக்கு யாராவது அரேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எதுவுமே பேசாம அசிஸ்டன்ட் பையன் போலான்னு போறான். அதுக்கப்புறம் இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒரு ஃப்ளவர் கீழே விழுகிறத பாக்குறான். வெயிட் பண்ணு, நான் யோசிச்சுட்டு அப்புறமா சொல்றேன், அப்புறமா பாரு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு லூஃபெங் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் இங்க அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஈச்சேன்னு நேற்று நைட் நடந்ததை பத்தி. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை அவன் எல்லாமே இப்படி மாறிடுச்சு. ஒருவேளை உண்மையாவே அவன் லவ் பண்ணி திரும்ப வந்துட்டானோன்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பான். இங்க வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையுமே கேமரா வச்சு அவன் பார்த்துட்டு இருக்கான். சார், ஜாவ் ஃபேமிலில இருந்து பிசினஸ்க்காக வந்திருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் பையன் சொல்ல, அதை பத்தி எந்த ஒரு டீலிங்கும் வேணாம், ஜாவ் ஃபேமிலிக்கு நமக்கும் எந்த ஒரு பிசினஸும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இங்க பார்த்தா ஈச்சன் அப்படியே அமைதியா இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல யாரோ டோர் ஓப்பன் பண்ற சத்தம் கேக்குது. லூஃபெங் தான் வரான்னு சொல்லிட்டு வேகமா அவன் அங்கிருந்து ஓடி போய் அவன்
ரூம் கதவை சாத்திட்டு உள்ள போய் உட்காந்துட்டான். திடீர்னு யாரோ ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்க்கறதுக்காக வந்து பார்த்தா அங்கே அந்த அசிஸ்டன்ட் பையன் தான் வந்திருக்கான். அவன் ஈச்சனுக்காக குக் பண்ண வந்திருப்பான் போல, குக் பண்ணிட்டு இருக்கான். இவன் மெல்ல மெல்ல கீழே வந்து அதை பார்த்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போறான். இங்கேருந்து நீ போக முடியாது, நீ இங்கே இருக்கதான் உனக்கும் சேஃபு, மிஸ்டர் லோக்கும் சேஃபு, ஸோ அதனால இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையனும் சொல்றான். அப்புறம் ஈச்சன் குளிக்கலான்னு பாத்டப்ல போய் உட்காந்துட்டு அப்படியே தண்ணியை திருகி விட்டுட்டு தண்ணி ஃபில்லாக அப்படியே அவனும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கான். டோட்டலா அவன் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே போயிட்டான் போல இருக்கு. ஸோ சேம் டைம் அடுத்து லூஃபிங் இங்க ஈச்சன் எங்க இருக்கான்னு அப்பப்ப பார்த்துட்டே இருப்பான்ல. அவன் வீட்டுக்கு வெளியே தான் நின்று பாக்குறான். லைட் எரியிற மாதிரி இருக்கு, ஆனா அவன் என்ன ஆனான்னு இவனுக்கு தெரியல. டைம் அவன் பார்த்துட்டே இருக்கான். எங்க வீட்டுல இருக்கானா இல்லையாங்கிற மாதிரி டவுட் வேற இவனுக்கு. எங்கேயாவது இருக்கானான்னு வீட்டு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறான். அவனுக்கு எங்கேயுமே அவன் தெரியல. ஒருவேளை அவன் ஓடி போயிட்டானாங்கிற மாதிரி வந்து பார்க்க 2 பாடி கார்ட்ஸ் வெளியே இருக்காங்க. மிஸ்டர் ஈச்சன் எங்க சார்? உள்ளதான் சார் இருக்காரு, வெளியே எங்கேயும் வரல அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்க்க சாப்பாடுலாம் அப்படியே இருக்கு. வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குறான். எந்த ரூம்லையுமே ஈச்சனை காணும். இவனுக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு. ஒருவேளை அவன் பாத்ரூமில் இருப்பானான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா பாத் டாப்புக்குள்ளே மூழ்கி இருக்கான். அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு ஈச்சனுக்கு. அவனை அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறான். என்னாச்சு, சாகலான்னு முடிவு பண்ணிட்டியா? சொல்லுன்னு சொல்ல, நான் குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இங்கே பாரு, உனக்கு சாகுன்னா வேற எங்கேயாவது போய் சாகு, என்னோட பாத் டாப்லலாம் நீ சாகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு எதுவுமே பேசல. ஈச்சன் அமைதியா இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஈச்சனுக்கு இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு. எந்த பதிலுமே அவன் பேசல. அதுக்கப்புறம் இவன் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். இங்கே பாரு, உனக்கு என்ன பயமா இருக்கா? நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிட்ட க்ளோஸா போறான். எதுவுமே நடக்காது சரியா, எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி, நீ எதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வேகமா அவன் ஷர்ட்டை கழட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருந்திருப்பாங்க போல. இங்கே பார்த்தா 2 பேரும் படுத்திருக்காங்க. பட் ஈச்சன் எதுவுமே பேசல, அமைதியா எப்பயும் போல படுத்திருக்கான். அவன் தலையில லைட்டா கை வச்சு பாக்குறான் லூபிங். அவன் முழிச்சுதான் இருக்கான், ஆனா அவன் தூங்குறான்னு இவன் நினைச்சிட்டான் போல இருக்கு. லைட்டா சாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவும் இருக்கு. அப்புறம் காலையில எந்திரிச்சு பாக்குறான். இப்பதான் முதல் முறையா அவனுக்கு சன்லைட் படுற மாதிரி இருக்கு. அந்த சன்லைட் வந்து வந்து போற மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது இவனுக்கு ஹாப்பியா இருக்கு. அப்படியே கீழே வந்து பாக்குறான், அங்க யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போலான்னு ஈச்சன் போறான். பிரதர் சேங், நீங்களா இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேளு வரான். என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு உங்க கழுத்துலலாம்? அதுவா, ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்ல. ஐயோ வலிக்குதா? ஒன்றும் இல்லை, 2 நாள்ல சரியாயிரும்னு தோணுது. சரி நீங்க என்ன பண்ற? இது என் அங்கிள் வீடுல, அங்கிள் பார்க்க தான் வந்தேன். மிஸ்டர் லூ, எனக்கு ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட் இருக்கு, அவர் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக இங்க வந்திருக்கேன். நீங்க எங்க இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேணா ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கும் ஜாயின் பண்ணிக்கிட்டு எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியா இருக்கும். அவர் ஒரு நல்ல டீச்சர் மிஸ்டர் லூ, உங்ககிட்ட நல்லா சொல்லி கொடுப்பாரு, ஓகேவா? அப்புறம் நீங்க எப்படி இங்க இருக்கீங்க? என்னாச்சு, கம்பெனியில் ஜாயின் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா லூ வந்துட்டான். இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி டோர்னமெண்ட்க்கு ரெடியாக இருக்க பேட்டுன்னு சொல்ல, வாவ் சூப்பர். அப்புறம் பிரதர் சென்னை நம்ம கூட்டிகிட்டு போகலாமா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நான் வரல, நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஈச்சேன்னு சொல்கிறான். அவன் இங்கே இருப்பான், வா அதை பற்றி யோசிக்காதன்னு சொல்லிட்டா அப்படியே கேளுவை மட்டும் கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஒன்றுமே புரியல ஈச்சனுக்கு. ஈச்சன் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கான். ஸோ அதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த எபிசோடு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் உங்ககிட்ட பேசும்போது கூட கேஷுவலாக பேசிட்டேன். ஆனால் நேற்று நைட்லேருந்து இந்த எபிசோடு பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் இருந்தேன் அதிகமாக. நான் லூப் எங்கே நினச்சி அழுகிறதா, ஈச்சனை நினச்சி அழுகிறதான்னு சத்தியமாக தெரில. லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் எனக்கு ஈச்சன் மேலே கோவம் நிறையா இருந்தது. பட் இந்த டைம் எனக்கு இதில் பிடிக்காததுன்னா, அவன் தனியாக கூட்டிகிட்டு வந்து வச்சது வரைக்கும் ஓகே. பட் அவன் கண்ணு முன்னாடி இன்னொருத்தர் கூட அவன் ஒன்றா இருக்கும்போது அதை பார்க்குற அந்த கொடுமை உண்மையாகவே ரொம்ப கஷ்டம் தான். அதை நினைக்கும் போது தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருந்தது. பட் என்ன பண்ணுறது, எப்படினாலும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தான் ஆகணும். என்னோட ஃபீலிங்ஸை நான் கொண்டு வந்து நான் இதை 2 நாள் 3 நாள் பெண்டிங்கில் போட்டால் கண்டிப்பாக எல்லாரும் என்னை திட்டத்தான் போகிறீங்க. அதனால தான் எப்படினாலும் போட்டுருவோம்ல, அதை இதுக்கு போட்டே முடிச்சிடலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஆனால் போட முடியாது 2-3 சீன்ஸை, போட முடியாத சீன்ஸை நான் மேனேஜ் பண்ணி போடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபுல் எபிசோட் டெலிகிராமில் இருக்க பார்த்துருங்க. பாய்.